எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கலை. இப்போ பார்த்தீங்கன்னா ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு ஏழைகளுக்கெல்லாம் உதவி செய்கிறாரு என்ற பேரில் வந்து யூடியூப் இப்ரான் வந்து பார்த்திங்கன்னா சீப்பான ஒரு இது பண்ணியிருக்காப்புல. இப்ரான் செய்த இதை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மூஞ்சி சுழுக்கிற அளவுக்கு இருக்குது அந்த காரியம்லாம். என்னென்னு பார்த்திங்கன்னா பிரபல யூடியூப்பர்னா இப்ரான் வந்து இவருக்கு பெருமை போட்டது. ஃப்ளாப் யூடியூபர் இப்போருக்கு சர்ச்சையாக இருக்குது. இவர் தனது மனைவியில் இருந்த பார்த்திங்கன்னா கருவில் இருந்த குழந்தைக்கு பாலினம் என்னன்னு கூட சொன்னார். வீடியோ வெளியிட்டு சர்ச்சையை இப்போ வெளியில் சிக்கினார். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கடுமையான எதிர்ப்புகள் கிளம்பி நின்றுக்கிற அந்த வீடியோ வந்து நீக்கிட்டு மன்னிப்பு கேட்டு கடிதம் அனுப்பினார். இதனால் அவர் மீதமான நடவடிக்கையை நிறுத்த வைத்தார். இது நான் தமிழ்நாடு நுகர்வோர் மன்னிப்பு கேட்டு கடிதம் அனுப்பினால் இதனடுத்து மீதமுள்ள நடவடிக்கையை நிறுத்தி வைத்து தமிழ்நாடு சுகாதாரத்துறை. சாமானிய மனிதர்கள் வந்து பாலினத்தை அறிவித்தது இப்படின்னா நம்ம மன்னிப்பு கொடுத்தா தமிழக சுகாதாரத்துறை கொடுப்பாங்களா, கொடுக்க மாட்டாங்களா? இதே மாதிரி இவருக்கு மட்டும் ஏன் ஒரு டாக்டர் பாலினத்தை முன்கூட்டி அறிவித்தது எவ்வளோ பெரிய கடுமையான நடவடிக்கை எடுத்திருக்கோம். அப்படி இருக்கும் பட்சத்தில் இப்ரான் செய்த குற்றத்துக்கு மட்டும் ஏன் அவர் மீது நடவடிக்கை எடுக்காதது மன்னிப்பு கொடுத்து வெளியிட்டாங்கன்னு தெரில. சமூக வலைதளங்களில் இது பெரும் அது சர்ச்சையை எழுப்பினாலும் ஆனாலும் அவரோட ஆட்டம் அடங்கலை. அதிகார வர்க்கமும் ஆட்சிகளும் தான் என்ன செய்தாலும் கடந்து கொள்ள மாட்டுக்கார். அவர் செய்கிறதான் செஞ்சுக்கிட்டு நினைக்கிறதான் செஞ்சுட்ருக்கார். இப்ரான் மீண்டும் தனது வேலையை அவர் போட்டு காட்டிக்கிட்டு தான் இருக்கார். கடந்த 2024 பார்த்திங்கன்னா தனியார் மருத்துவமனையில் ஆப்ரேஷன் தட்டில் நின்றுட்டு அங்கே வந்து தனது குழந்தையை தொப்புள் கொடியை வெட்டினும்போது வீடியோ வெளியிட்டுறாரு. மீண்டும் பார்த்திங்கன்னா தன்னை யாருன்னு ஒன்றும் செய்ய முடியாதுன்னு மனசில் நினச்சிக்கிட்ட ஒரு ரீதியை செயல்பட்டார். ஆனாலும் அது வந்து வீடியோ வந்து கத்தியை வச்சு தொப்புள் கொடியை வெட்டினதுக்கு போன்ற காட்சி இருந்ததுனால கடுமையான எதிர்ப்பு கிளம்பிச்சு. அதனால் அவர் என்ன செஞ்சாருன்னா அந்த வீடியோவை வந்து அழிச்சிட்டாரு. சோழிங்கநல்லூரில் வந்து காவல் நிலையத்தில் வந்து பெரிய புகார் கொடுத்து அளிக்கப்பட்டது. அந்த போலி மருத்துவத்தை ஊக்குவிக்கணும்னால அந்த ஆப்ரேஷன் தேட்டரில் இருந்த டாக்டரும் சரி மீது புகார் அறிவிக்கப்பட்டது. ஆனால் சட்ட ரீதியான நடவடிக்கை எதுவும் பெருசாக எடுக்கப்படல. அவங்க வெளியில் எடுக்கப்படாத நிலையில் தான் இருந்திருக்கு. அந்த கேஸை இருந்துட்டுறாங்க. ஆனாலும் அடிக்கடி வீடியோ வெளியிட்டு எச்சரிக்கையை சிக்கிக்கொள்வதும் அதுக்கு ஒரு பெரிய இதாகிடுச்சு. பவர் ஸ்டார் போல் தன்னை சாயம் கொடுத்துக்கிறாரு. இந்த நிலையில் தற்போது மீண்டும் ஒரு சர்ச்சையில் சிக்கியிருக்காரு. ரம்ஜான் முன்னிட்டு பணம் லுங்கி புடவை இன்னும் ஏழைங்களுக்கெல்லாம் உதவி செய்யணுன்ட்டு மனசு மவுண்ட் ரோட்டில் வந்து குடும்பத்தோடு சென்று அங்கே வந்து காரில் உட்காந்துக்கிட்டே இறங்காமல் உட்காந்தபடியே அந்த லுங்கி புடவையெல்லாம் பார்த்திங்கன்னா வறுமையை வழங்கியிருக்கும். அவங்க தான் எல்லாம் அடித்து பிடிச்சி ஓடி வந்து வாங்குகிற காண்பரை கலங்கடிக்கிற மாதிரி உட்காந்துக்கிட்டு வாங்குகிறாங்க. அங்கே அப்புறம் அசிங்கப்படுத்தாதீங்க, தள்ளாதீங்க, அவன் ஏன் இப்படி பண்ணுறான் பார்த்தியா நல்லது அப்படின்ட்டு புருஷனும் பொண்டாட்டியும் அந்த வண்டிக்குள்ளே உட்காந்துக்கிட்டேவும் அப்படியே சிரிக்கிறாங்க. உள்ளக்கெல்லாம் காருக்குள்ளே கையை விடாதீங்க அப்படின்னு. அதாவது ஆரம்ப காலத்தில் பார்த்திங்கன்னா போகிற ஹோட்டல்லலாம் ஓசிக்கு சோறை சாப்பிட்டுட்டு ரிவ்யூ கொடுக்குறது அதுக்கடுத்து இதனால் பார்த்திங்கன்னா உதவி செய்யணுன்னா கீழே இறங்கி காரை விட்டு இறங்கி வந்து உதவி செய்யணும். வறுமையில் இருக்கிற மக்கள் வந்து போட்டி போட்டு தான் வாங்குவாங்க. அதெல்லாம் இனிமையாக பேசி நக்கலாக சிரித்து வீடியோ எடுத்து வெளியிடலாமா? அதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பும், கடுமையாக தண்டிக்கணும். இது ரொம்ப மன வருத்தத்துக்குரிய ஒரு தகவல் தான். அதனால் இப்ரான் செய்கிறது. நன்றி, வணக்கம், பாய்.